நம் பழந்தமிழ் இலக்கியத்தில் கணிதவியல் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அறிவியல் போல கணக்கதிகாரம் என்கிற தலைப்பில் கொற்கையூரை சேர்ந்த காரி நாயனார் என்பவர் எழுதிய ஒரு நூல்தான் தமிழ் கணித நூல். அதிலே பூசணிக்காயின் கீற்றுகளை அடிப்படையாக வைத்து அதில் உள்ள விதைகளை கொண்டு வரும் ஒரு சிறிய தந்திரத்தை அதிலே அவர் புகுத்தியிருக்கிறார். உதாரணமாக, ஒரு பூசணிக்காயில் உள்ள கீற்றுகளின் எண்ணிக்கை 1 என்று வைத்துக் கொண்டால் அதை 3, 6, 5 ஆகியவற்றால் பெருக்கும்போது கிடைப்பது 90 ஆகும். அதை பாதியாக்கினால் கிடைப்பது 45 ஆகும். அதை மீண்டும் 3ஆல் பெருக்கினால் கிடைப்பது 135 ஆகும். அதாவது ஒரு கீற்றுக்கு 135 விதைகள் என்று பொருளாகிறது. அப்படியானால் 6 கீற்று என்று வைத்துக் கொண்டால் அதை 135 6ஆல் பெருக்கினால் 810 கிடைக்கிறது. ஆகவே பூசணியில் உள்ள விதைகளின் எண்ணிக்கை 810 ஆகும். இப்படி அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல ஒரு பலாப்பழத்தை விளக்காமல் அதில் எத்தனை சுளைகள் இருக்குது என்பதையும் கூற முடியும் என்று கூறுகிறார். அதாவது இந்த பூசணிக்காயிலே பற்றி அவர் எழுதிய பாடலை பாருங்கள். கீற்றெண்ணி முத்தித்து கலாரினால் மாறி வேற்றை அஞ்சி தண்ணில் மிக பெருக்கி பார்த்ததிலே பாதி தள்ளி 3 பகர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ் என்று அழகாக சொல்லிக்கொண்டு வருகிறார். எவ்வளவு கீற்றுகள் உள்ளதோ அதை 3, 6, 5 இவற்றால் பெருக்கி அந்த விடையை பாதியாக்க வேண்டும். பிறகு 3ஆல் பெருக்கினால் வருவது விதைகளின் எண்ணிக்கையாகும் என்று அழகாக எடுத்துக் கொடுக்கிறார். அதே போல பலாப்பழத்தை பிளக்காமல் எத்தனை சுளைகள் இருக்கிறது என்பதையும் கூற முடியும் என்று கூறுகிறார். பலாவின் சுளையறிய வேண்டுதலேல் ஆள்கு சிறுமுள்ளு காம்பறி எண்ணி வருவதை 6 பெருக்கியே 5 ஈந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை என்று கூறுகிறார். பலாப்பழத்தின் காம்புக்கு அருகில் உள்ள சிறுமுட்களை எண்ணி அதை 6ஆல் பெருக்கி 5ஆல் வகுக்க பலாப்பழத்தில் உள்ள சுளைகளின் எண்ணிக்கை அறியலாம் என்றும் கூறுகிறார். நம் முன்னோர்களின் அறிவியல் படைப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த அரிய தகவலை நமக்கு அளித்தவர் வலங்கைமானைச் சேர்ந்த அன்பு நண்பர் திரு சண்முகநாதன் அவர்கள். அவருக்கு நன்றி.